வெல்கம் டு இடியம் அகாடமி. நம்ம இடியம் அகாடமி பேப்பர் 2 எஜுகேஷன் ஆல்மோஸ்ட் இது 5th பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பெஷலா கான்சென்ட்ரேட் பண்றது பேப்பர் 2 எஜுகேஷன். நீங்க யூஜிசி நெட்டா இருந்தாலும் டிஎன் செட்டா இருந்தாலும் நீங்க பேப்பர் 2 எஜுகேஷன் பண்ண போறோம்னா கண்டிப்பா நம்ம இடியம் அகாடமி இதுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்மளோட 5th பேட்ச். இது வரைக்கும் 19 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஜேஆர்எஃப்லயும் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. கேட்டகரி 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், கேட்டகரி 3 பிஹெச்டி. ரைட்டா? ஸோ நீங்க நிறைய பேருக்கு மேம் நான் எஜுகேஷன் எப்படி எடுக்கிறது, நான் எலிஜிபிளான்ற டவுட்டும் இருக்கும். நீங்க மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் நீங்க இன்கேஸ் செகண்ட் இயர்ல இருந்தாலும் தாராளமா எழுதலாம். எம்எடா இருந்தாலும் மாஸ்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன், எம்ஏ எஜுகேஷனா இருந்தாலும் எலிஜிபிள் தான் நம்ம எழுதுறதுக்கு. ரைட்டா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கும் டிஎன் செட் பேப்பர் 2 எஜுகேஷனும் நமக்கு சேம் சிலபஸ் தான். ரைட்? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா? யூஜிசி நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சைக்கிளும் நமக்கு 2 சைக்கிள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூன் சைக்கிள், டிசம்பர் சைக்கிள். இப்ப முடிஞ்ச டிசம்பர் 2025ல ஆல்மோஸ்ட் 10 lakhs பீப்புள் எழுதியிருக்காங்க. இதுல அட்டன் பண்ணவங்க ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 7 lakhs பீப்புள். இதுல குவாலிஃபை பண்ணவங்க, இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இதுக்கு இப்பதான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் இப்பதான் நமக்கு தெரியும். இதுல குவாலிஃபை பண்றவங்க, ஜேஆர்எஃப் குவாலிஃபை பண்ணவங்க 5000 பீப்புள் தான். அதுக்கப்புறம் கேட்டகரி 2 நம்ம சொல்லுவோம். அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், பிஹெச்டி ரெண்டுமே. இதுல 54 அரௌண்ட் பீப்புள். கடைசியா பிஹெச்டி 1,17,000. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஏஜ் லிமிட்குள்ள இருந்தீங்கன்னா ஜேஆர்எஃப் டிக் பண்ணுங்க. ஏன்னா ஜேஆர்எஃப் நம்ம படிக்கும் போது நமக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சு, அந்த ஏஜ் லிமிட்குள்ள இருந்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, நம்ம பிஹெச்டி எங்க பண்ணாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது ஜேஆர்எஃப். நெக்ஸ்ட் கேட்டகரி 2 இருந்தா இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். இதுக்கு நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எலிஜிபிலிட்டியும் கிடைக்கும், பிஹெச்டியும் நம்ம பண்ண முடியும். கேட்டகரி 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு வெறும் பிஹெச்டி மட்டும் தான் பண்ண முடியும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அகைன் நம்ம திருப்பி எழுத வேண்டியதாயிடும். ஸோ நீங்க என்னன்னாலும் நல்ல மார்க் எடுத்தோம், அட்லீஸ்ட் அந்த ஏஜ் லிமிட்குள்ள இருந்தீங்கன்னா ஜேஆர்எஃப்க்கு போங்க. இல்லைன்னா கேட்டகரி 2 எடுக்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எப்படி நெட் முடிச்சோம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ அதுக்கு கேட்டகரி 2 நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எழுதுறீங்கன்னா இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பேப்பர் இருக்கும். ஒன்னு ஜெனரல் பேப்பர் சொல்லுவோம், பேப்பர் 1 சொல்லுவோம், பேப்பர் 2 சொல்லுவோம். இதுல மார்க்கிங் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நமக்கு 2 மார்க் இருக்கு. ரைட்டா? சோ அடுத்தது எஜுகேஷனோட கட் ஆஃப்ஸ் என்னன்றது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப டிசம்பர் 2025ல எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும்னா நம்ம கூட எழுதுறவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுவாங்க. நார்மேட்டிவ் சொல்லுவோம், நார்ம் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் ஒரு கட் ஆஃப்ஸ் இவங்க செட் பண்ணுவாங்க. ரைட்டா? இதுல இருந்து கொஞ்சம் வேரி ஆகும். எல்லா வருஷமும் இதுல இருந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 6 வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப அன்ரிசர்வ்ட் கேட்டகரியா இருந்தீங்கன்னா நம்ம ஜேஆர்எஃப்க்கு நமக்கு 208 மார்க்ஸ் தேவைப்படுது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மட்டும்னா 180 மார்க்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. பிஹெச்டி ஒன்லினா 156 நமக்கு தேவைப்படுது. இது எஜுகேஷன் அன்ரிசர்வ் ஜெனரல் கேட்டகரிக்கு. இல்ல மேம் நான் ஓபிசி இருக்கேன், நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த மாதிரி இருக்கு. இந்த ஓபிசிக்குள்ள நான் இருக்கிறேன்னா நீங்க ஜெனரல் கேட்டகரினா 196 தேவைப்படுது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு 174 தேவைப்படுது ஓபிசியா இருந்தா. ரைட்டா? சோ ஓபிசி இடபிள்யூஎஸ்ல இருந்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 200 தேவைப்படுது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு 164 தேவைப்படுது. ரைட்? அது அந்தந்த ஜெனரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு அதே மாதிரி மாறுது. சோ ஒவ்வொரு தடவையும் கட் ஆஃப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் ஸ்கோர் எடுக்கிறோம்னா 180 மார்க்ஸ் எடுக்கிறோம்னா அதுதான் நம்மளோட சேஃப் ஸ்கோர். சோ இந்த மாதிரி நமக்கு கேட்டகரி வைஸ் எப்பயுமே கட் ஆஃப்ஸ்ல பிரியும். நம்ம கூட எழுதுறவங்களை வச்சு ஒரு ரிலேட்டிவ் ரேங்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி கட் ஆஃப்ஸ் வரும். ரைட்? இப்ப பேப்பர் 1 சேம் சிலபஸ் நம்ம சொல்லியாச்சு. பேப்பர் 1ல நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 2 மார்க். சோ நமக்கு 100 மார்க்ஸ் நமக்கு பேப்பர் 1ல இருக்கு. சோ பேப்பர் 1லயே ஒரு கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் தேவை. அடுத்தது பேப்பர் 2 எடுத்தோம்னா நமக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மார்க். சோ 200 மார்க்ஸ். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூஸ். சோ இதுல 200, அதுல 100 மார்க்ஸ். சோ நம்ம டோட்டலா 300 மார்க்ஸ்க்கு நம்ம யூஜிசி நெட் எக்ஸாமோ இல்ல டிஎன் செட் எக்ஸாமோ எழுத போறோம். ரைட்டா? சோ 3 ஹவர்ஸ் நமக்கு டைம் இருக்கும்.
சிபிடி மோட் பிராக்டிஸ்ல இருக்கும். நடுவுல எந்த பேப்பருக்கு நடுவுல எந்த பிரேக் அதெல்லாம் கிடையாது. சிபிடி மோட்ல கண்டினியூஸா இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 எது வேணா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி. ரைட். சோ பேப்பர் 2 பத்தி நமக்கு தெரியணும் இல்லையா? நமக்கு பேப்பர் 2ல மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 10 யூனிட்ஸ்ல தியரிஸும் இருக்கு, கான்செப்ட்ஸ் இருக்கு, பிராக்டிசஸ் ஆஃப் எஜுகேஷன் எல்லாமே கவர் ஆயிருக்கும். நிறைய நமக்கு மாஸ்டர்ஸ்ல படிச்சதுல இருந்து இதுல கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். இதுதான் நம்ம பேப்பர் 2ல இருக்கிற யூனிட்ஸ். யூனிட் 1 எஜுகேஷனல் ஸ்டடீஸ். இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பிலாசபிஸ் இருக்கும். எஜுகேஷனல் திங்கர்ஸ், வெஸ்டர்ன் திங்கர்ஸ்லாம் வரும். ரைட். அடுத்தது யூனிட் 2 ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், எஜுகேஷன்ல என்னெல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கொஞ்சம் இதுல நமக்கு ஒரு பார்ட் இருக்கு. அடுத்தது லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய லேர்னிங் தியரிஸ் இருக்கு, பர்சனாலிட்டி தியரிஸ் இருக்கு, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், அதெல்லாம் இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் நமக்கு அப்டேட்டடாவும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன் கம்ப்ளீட்டா டீச்சர் எஜுகேஷன் எப்படி இவால்வ் ஆச்சு, என்னெல்லாம் அப்டேட்டட் பண்ணியிருக்காங்க, இவங்க யாரு ரெகுலேட்டரி பாடி, இப்போ என்சிடிஇ இதோட ரெகுலேட்டரி பாடி, அவங்களோட என்சிஎஃப்டிஇ எப்போ வந்துச்சு, அதை பத்தின எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இதுல கரிக்குலம் பிளானிங்னா என்ன, கரிக்குலம் டிசைன் என்ன, கரிக்குலம் மேனேஜ்மெண்ட், அதை பத்தி எல்லா விஷயமும், கரிக்குலம் என்ன மாதிரி ப்ராசஸ்ல உருவாக்குறோம், யார் கரிக்குலம் பண்றா, அதுல இருந்து அப்டேட்டடா நமக்கு எல்லாமே இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட் லெவல்ல யார் கரிக்குலம் பண்றா, நேஷனல் லெவல்ல யார் பண்றா, அது எல்லாமே. அடுத்தது யூனிட் 6 ரிசர்ச் இன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா, பட் இந்த ஒரு யூனிட் நம்ம சரியா படிக்கிறதுனால நமக்கு பேப்பர் 1லயும் யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரிசர்ச் இன் எஜுகேஷன். இதுல கம்ப்ளீட்டா ரிசர்ச் ப்ராசஸ் தெரியணும். பட் எஜுகேஷன் பேப்பர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு இருக்கு. இப்போ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. நமக்கு அதை பத்தி நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். இதுல நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ ரிசர்ச் இன் எஜுகேஷன்ல நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அடுத்தது யூனிட் 7 பெடகாஜி, ஆண்ட்ரகாஜி அண்ட் அசஸ்மெண்ட் இன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு பெடகாஜினா என்ன, ஆண்ட்ரகாஜினா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். இதை எப்படி நம்ம அசஸ் பண்ணணும், இதுல மால்கம் நாவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் அடல்ட்ஸுக்கு ஆரம்பிக்கிறது ஆண்ட்ரகாஜின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். இதுல இப்போ நம்ம அப்டேட்டடா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நோட்ஸ்ல இது ரிலேட்டடா நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது யூனிட் 8 டெக்னாலஜி இன் ஆர் ஃபார் எஜுகேஷனை பொறுத்து இப்போ எஜுகேஷனல் டெக்னாலஜில என்னெல்லாம் இருக்கு, ஐசிடி எந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எந்தெந்த துறையில வந்து ஐசிடி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அது எல்லாம் கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, இதுக்கும் சில தியரிஸ் இருக்கு. போஸ்ட் கார்பன் சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரிஸ் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நிறைய இருக்கு. குவாலிட்டி குருன்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கு இதுல. அதெல்லாம் அடுத்தது யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யூடிஎல் மெத்தட்னா என்ன, WHO என்னெல்லாம் பரிந்துரைச்சாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அப்புறம் இதுக்கு வந்த அந்த ஆர்பிடபிள்யூடி ஆக்ட்னா என்ன, பிடபிள்யூடி ஆக்ட்னா என்ன, எதெல்லாம் டிசபிலிட்டிஸ், எதெல்லாம் அடாப்டிவ் டிவைஸ், அசிஸ்டிவ் டிவைஸ், அதை பத்தி எல்லா கம்ப்ளீட் நாலேஜ் இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் பண்றாங்க, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இதுதான் நம்மளோட 10 யூனிட். ஸோ இந்த 10 யூனிட்டை நம்ம நம்ம கோர்ஸ்ல நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, கம்ப்ளீட் யூனிட்டை வந்து ஒரு 3 மேனேஜபிள் சப் யூனிட்ஸா எப்பயுமே நம்ம பிரிக்கிறோம். ஏன்னா எதையுமே நம்ம பிரிச்சு அதை கரெக்டா ஒரு சங்க்ஸா புரிஞ்சு படிக்கும் போது மட்டும்தான் நமக்கு புரியும். ஏன்னா பெடகாஜிக்கல் அனாலிசிஸே அதுதான் சொல்லும். எதையுமே மொத்தமா போய் கொடுக்காம அது கரெக்டா பிரிச்சு தேவைப்படுறத கரெக்டா ஆட் பண்ணி பண்றதுதான் உண்மையான லேர்னிங் சொல்றது. சோ இது என்ன பண்றோம், அந்த யூனிட்டை ஒரு 3 சப் யூனிட்டா பிரிக்கிறோம். அந்த மாதிரி பிரிச்சதுதான் இது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு யூனிட்டையுமே 3 சப் யூனிட்ஸா இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருப்போம். ரைட். இப்போ யூனிட் 2 எடுத்தோம்னா அதை இந்த மாதிரி நம்ம ஒரு 3 சப் யூனிட்டா பிரிப்போம். யூனிட் 3 எடுத்தோம்னா 3 சப் யூனிட்டா பிரிப்போம். யூனிட் 4 3 சப் யூனிட். யூனிட் 5 இது. அடுத்தது யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9. ரைட். நெக்ஸ்ட் யூனிட். ஸோ இந்த மாதிரி 3 சப் யூனிட்ஸா நம்ம பிரிச்சு படிக்கும் போது நம்மளால கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம கோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஒவ்வொரு சப் யூனிட்டுக்குமே நம்ம வீடியோ லெக்சர்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதுக்கான பிடிஎஃப்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி புரியுற மாதிரி கொடுக்குறோம். அதுக்கான ஒரு டெஸ்ட்டும் கொடுக்குறோம். இதுதான் ஒரு மெயின்.
3மே கிடைச்சிரும். வீடியோ லெக்சர் கிடைக்கும், ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். அதுக்கான டெஸ்ட் சீரிஸும் நம்ம கையில கிடைக்கும். ஏன்னா சிபிடி மோட் பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோர்ஸ் நாங்க 26th February ஓரியன்டேஷன் பண்ணி நம்ம இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பேப்பர் 2 எஜுகேஷனா இதுக்கு மேல டிலே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 2 யூனிட்டுக்கான வீடியோ லெக்சர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல நம்ம ஆப்ல அப்லோட் பண்ணி தான் இருக்கும். நீங்க எப்ப வேணா ஆப் உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். நீங்க எப்ப வேணா படிக்கலாம். நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ லெக்சர்ஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஓகே, ரிவிஷனும் நம்ம பண்ணுவோம் இதுல. மே மந்த்ல இதுக்கு ரிவிஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ பேப்பர் 2 எஜுகேஷன் மேம் நான் இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோல இன்னும் நான் கம்ப்ளீட்டா கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம எஜுகேஷனோட சிலபஸ் அங்க ஆட் பண்ணியிருப்போம். அப்புறம் எஜுகேஷனோட டைம் டேபிள் இருக்கும். எந்த டைம் டேபிள்ல நம்ம பண்ண போறோம் கண்டிப்பா நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை எப்படி நம்ம அப்லோட் பண்றோம் இந்த பேட்டர்ன் இது லைவா நம்ம பண்றது இல்ல. அன்னன்னைக்கு நம்ம நோட்ஸ் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணி இப்ப வந்து ஜான் 2026 எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் இன்புட் எடுத்து நம்ம திரும்ப ஒரு அப்டேட்டட் மெட்டீரியல் ரெக்கார்ட் பண்ணி திருப்பி அதுக்கான ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது நமக்கு டியூஸ்டே, சாட்டர்டே நம்ம ஆப்ல அப்லோட் பண்றோம். நெக்ஸ்ட் வென்ஸ்டே, ஃப்ரைடேல அந்த சப் யூனிட்டுக்கான டெஸ்ட் நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ இந்த 1 வீக் உங்களுக்கு ஒரு சங்க்ஸா பிரிச்சு கரெக்டா ஒரு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா மேனேஜபிளாவும் இருக்கும். அந்த மாதிரி படிக்கிறோம். 1 வீக்குக்கு ஒரு யூனிட் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா படிச்சுட்டும் இருக்காங்க, டெஸ்டும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? சோ நாங்க வீக் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓரியன்டேஷன் முடிஞ்சிருச்சு. வீக் 2 அதே மாதிரி யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கான டைம் டேபிள் ஆப்ல கொடுத்துருக்கேன். 10 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ 24th மார்ச்சுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடும். மார்ச் 20th 24th இருந்து 28th வரைக்கும் நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ண போறோம். ஃபைனல் லைவ் கிளாஸ் நமக்கு இருக்கும். அந்த சமயத்துல நம்ம லைவ் கிளாஸ் எப்படி இருக்கும்னா ஆப்லயே இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் அந்த கிளாஸ் ஷெட்யூல் பண்ணிட்டா ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். லைவா நம்ம எம்சிக்யூஸ் பண்ணி பார்க்கலாம். எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 லைவ் கிளாஸ் நமக்கு கிராண்ட் மாக் டிஸ்கஷனுக்கு உதவும். ஸோ நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா எஜுகேஷனை ஒரு ஸ்ட்ரக்சர்டா யூனிட் வைஸா வித் டெஸ்டோட கம்ப்ளீட் பண்ண முடியும். ரைட்? ஸோ நீங்க எஜுகேஷன் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா சேருங்க. ஏன்னா இதோட கோர்ஸ் ஃபீஸ் 6500 rupees. இதுக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் அப்படியே கட்டுறது இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நமக்கும் தெரியும் ஃபினான்ஷியலா எது கொஞ்சம் நம்ம மேனேஜபிளா இருக்கும் தெரிஞ்சு இதுக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியா அழகா கட்டலாம். ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இது அப்படியே டிஎன் செட்டுக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது மட்டும்தான் நமக்கு கரெக்டான கான்செப்டை புரிஞ்சு எல்லா கொஸ்டின்ஸை கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். ஓகே? இல்ல மேம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா நம்ம ஐடியம் அகாடமி நம்பர் 6363048562க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ எஜுகேஷன் எழுதுறீங்கன்னா இதுதான் ரைட் டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம பேப்பர் 1 செல்ஃப் ஸ்டடி கோர்ஸும் இருக்கு. அதையும் வாங்கிக்கோங்க. ரெண்டும் சேர்த்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜூன் 2026 நம்ம நெட் கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ லெட்ஸ் சக்சீட் டுகெதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.